TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு என்பதை தீர்மானிப்பதற்கு தமிழரசு கட்சி இன்று கூடுகிறது. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிந்திக குலரத்ன தெரிவித்தார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். திசாநாயக்க தலைமையிலான புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அமைச்சரவை நாளை நியமிக்கப்பட உள்ளது. இந்த அமைச்சரவை 25 அமைச்சர்களை உள்ளடக்கியதாக இருக்கும். எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய பாராளுமன்றம் கூட உள்ளது. அதன் பின் எமது பணிகள் விரைவாக தொடங்கப்படும். அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டி எழுப்பும் பணிகளை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்கும். நாளைய தினம் நியமிக்கப்படவுள்ள குறித்த அமைச்சரவை அதிகபட்சமாக 25 அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும். அதிகபட்சமாக 25 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இராஜாங்க அமைச்சர்களோ அல்லது அமைச்சரவை அல்லாத அமைச்சர்களோ நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தார். அந்த முடிவில் மாற்றமில்லை, அந்த தீர்மானத்தினையே பின்பற்றுவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் யாருக்கு என்பது குறித்து தீர்மானிப்பதற்காக அக்கட்சியின் அரசியல் குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. அந்த அரசியல் குழு கூட்டம் காலை 10 மணிக்கு வவுனியாவில் உள்ள அக்கட்சியின் மாவட்ட கிளை காரியாலயத்தில் நடைபெறவுள்ளது. நடைபெற்று நிறைவடைந்த 10வது பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கில் 7 ஆசனங்கள் கிடைத்துள்ள நிலையில் தேசிய பட்டியலில் ஆசனம் ஒன்றும் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆசனத்தை இம்முறை யாழ் தேர்தல் மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யுமாறு கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரனை மத்திய குழுவில் முன்மொழிந்து வழிமொழிந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப முயன்றால் அவ்வாறு செயற்படுபவர்கள் மக்களுக்கு காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இங்கே காலமாக அரசியல் செயல்பாட்டில் இருந்தவர்கள் அனுரவின் அந்த அலையில் வீசப்பட்டு விட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். நான் 2 தடவைகள் பாராளுமன்றத்துக்கு வந்துள்ளேன். நான் வந்து மீண்டும் பாராளுமன்றத்துக்கு செல்வதற்காக சுயேட்சையில் களமிறங்கவில்லை. தமிழ் தேசியத்திற்காக நான் சுயேட்சையாக போட்டியிட்டேன் என்றும் அவர் கூறினார். தேசிய பட்டியல் ஆசனம் ஒருபோதும் எனக்கு வேண்டாம் என்று கூறிய சுமந்திரன் மத்திய குழு எடுக்கும் தீர்மானத்துக்கு கட்டுப்படுவேன் என்று தெரிவித்துள்ளார். மத்திய குழுவை நடத்தி செல்வதே சுமந்திரன் தான் என்பது பலருக்கும் தெரியாது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு சுமந்திரனின் பிடியில் உள்ளது. ஆகவே அவர் அதன் மூலமாக தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்று பாராளுமன்றத்துக்கு மீண்டும் செல்லவே எதிர்பார்க்கின்றார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய குழுவில் உள்ள பெரியவர்களை குறை கூறி பயனில்லை. ஏனென்றால் சுமந்திரன் கூறுகின்ற அனைத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தலை அசைத்துவிட்டு செல்கின்றவர்களாகவே உள்ளனர். ஆகவே அவர்களை குறை கூறி பயனில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொது தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்மை பொறுத்தவரையில் எமது வாக்கு வங்கியில் ஏற்பட்டுள்ள சரிவுதான் எமக்கு இந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக உள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் ஏனைய தமிழ் தரப்புகளுடன் இணைந்து செயற்படவில்லை.
இதற்கு காரணம் கொள்கை ரீதியான அணுகுமுறை பிரச்சனையாகும். அதனை விடவும் நாம் கொள்கையில் இருந்து விலகியதாக எந்தவிதமான பிரச்சனைகளும் காணப்படவில்லை. இவ்வாறாயினும் தமிழ் மக்கள் அளித்துள்ள ஆணையை நாம் மதிக்கின்றோம். எமக்கு வாக்களித்தவர்களுக்கு நாம் நன்றிகளை கூறுகின்றோம். எங்களுடைய பக்கத்தில் வேலை திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு செல்வதில் வெற்றிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதனை நாம் மீளமைத்துக் கொள்வோம். மக்களுக்காக எமது செயற்பாடுகள் தொடரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் சமஷ்டியை ஆதரிக்கின்றவர்களுக்குமே அதிகமான வாக்குகள் கிடைத்துள்ளன என்று தமிழ் தேசிய கட்சியின் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். வடமராட்சி ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய வாக்குகள் அடியோடு வழித்தெடுக்கப்பட்டுவிட்டது என்றும் யாரும் கவலைப்பட வேண்டாம். உண்மையில் டக்ளஸ் மற்றும் அங்கஜன் போன்றோரின் வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. டக்ளஸ், அங்கஜன் போன்றவர்கள் மக்கள் நிராகரித்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் தேசியத்தை தமிழ் கட்சிகள் நிராகரித்து விட்டார்கள் போன்று சித்தரிக்க வேண்டியதில்லை. நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகள் முழு நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் பல செய்திகளை சொல்லியுள்ளது. தமிழ் மக்கள் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். தோல்விகள், பின்னடைவுகள் புதிதல்ல. மீண்டும் எழுந்து நிற்போம் என்றும் அவர் கூறினார். தமிழ் தேசியத்தை எவரும் பேசக்கூடாது என்று அர்த்தமல்ல. தமிழ் தேசியம் தொடர்பில் அறிவுரை கூறும் யோக்கியதை அர்ச்சனாவுக்கு இல்லை. மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்படுங்கள். தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பதே மக்கள் தீர்ப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கும் எதிராக வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிந்தக்க குலரத்ன தெரிவித்தார். தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தேர்தல் முடிந்த 21 நாட்களுக்குள் அனைத்து செலவு அறிக்கைகளையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். பாராளுமன்ற பொது தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை சேர்ந்த 8,888 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இது தொடர்பான விசாரணையின் போது உரிய நேரத்தில் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இது தவிர வேட்பாளர்கள் சொத்து பொறுப்பு அறிக்கைகளையும் ஆணையகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வார காலத்திற்கு தேர்தலுக்கு பிந்திய காலம் போலீசாரின் கண்காணிப்பில் அமுலில் இருக்கும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ்மா அதிபருமான சட்டத்தரணி நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இப்போது தேர்தலுக்கு பிந்திய காலம் தொடங்குகிறது. ஒரு வார காலப்பகுதியில் பொது இடங்களில் எந்தவிதமான கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணியை நடத்த முடியாது. எனவே இந்த காலகட்டத்தில் போலீசார் முழு உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் ரோந்து பயணங்கள் தொடர்வதன் மூலம் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. புலனாய்வு அதிகாரிகள் பணியில் உள்ளனர். பிரத்யேக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் பிரிவுகளின் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்திய காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறிய 581 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எந்த பகுதியிலும் வன்முறை எதுவும் பதிவாகவில்லை. இதுவரை கைது செய்யப்பட்ட 581 பேரில் 10 வேட்பாளர்களும் உள்ளனர். மீதமுள்ளவர்கள் ஆதரவாளர்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராகின்றார் பிமல் ரத்நாயக்க. 10வது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று உறுப்பினர் திரு பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு பொது தேர்தலில் NPPயின் தேசிய பட்டியல் மூலம் அவர் போட்டியிட்டார். 2001ஆம் ஆண்டு ஜனதா விமுக்தி பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி முதலில் பாராளுமன்றத்துக்கு தெரிவான திரு பிமல் ரத்நாயக்க 3 முறை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியதன் மூலம் பாராளுமன்ற விவகாரங்கள் மற்றும் மரபுகள் பற்றிய விரிவான புரிதலையும் அனுபவத்தையும் பெற்றுள்ளார். அத்துடன் 2004 2005 காலப்பகுதியில் தற்போதைய ஜனாதிபதி திரு அனுரகுமார திசாநாயக்க விவசாயம், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக இருந்தபோது திரு பிமல் ரத்நாயக்க அந்த அமைச்சின் பிரதி அமைச்சராகவும் இருந்திருக்கிறார்.
அயல்நாட்டு அரசியல் கட்சிகளுடன் ராஜதந்திரிகளுடனும் நீண்ட காலமாக கட்சியின் விவகாரங்களுக்காக கையாண்டு வரும் ஒரே ஒரு அரசியல்வாதியும் அவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்திகளோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.